இப்போது பணம் நிறைய வேண்டும், அந்த பணங்கள் தங்கி நல்ல சந்தோஷமாக இருக்க வேண்டும், தண்ட செலவு ஆகக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் நமது முன்னோர்கள் செய்தபடி நீங்களும் செய்யுங்கள். நமது முன்னோர்கள் வருமானமாக வருகின்ற குறைந்த அளவு பணத்தை ஒரு பூஜை செய்வார்கள். இறைவனிடம் அதை சமர்ப்பித்து ஒரு பங்கை அர்ப்பணித்து அதை பிறகு குடும்பத்திற்கு பயன்படுத்துகின்ற நல்ல பழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்ததால் செய்ததால் குறைந்த வருவாய் என்றாலும் நமக்காக ஆண்டவன் படி அளந்தது போதும் போதும் என்ற ஆத்ம திருப்தியுடன் வாழ்ந்தார்கள். அதனால்தான் எவ்வளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் கல்யாணம் போன்ற நிகழ்ச்சிகளை மிக மிக நல்ல முறையிலே நிறைவேற்றி ஆனந்தமாக வாழ்ந்து மறைந்தார்கள். ஆனால் கலியுகத்திலே வறியவர் முதல் கோடீஸ்வரர் வரை யாரிடத்திலும் மன நிறைவை சந்தோஷத்தையே காண முடியவில்லையே. ஏன்? பணத்தை சம்பாதிப்பது மட்டுமன்றி அதனை செலவு செய்வதற்கும் பல முறைகள் நியதிகள் உண்டு. வருமானம் முறையான வழிகள் மூலம் வராவிட்டாலும் நல்ல முறையில் செலவழிக்கப்படாமல் தீய செலவினங்கள் மூலமாகவும் பல கொடிய வல்வினை மிகுந்த கடுமையான தீவினைகள் வந்து சேருகின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது போன்ற இரு வகையான தீவினைகள் சேர்வதால் தான் கலியுக மனிதனால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. பணம் படுத்தும் பாடு. இப்பொழுது நீங்கள் நல்ல விதமாக கோடீஸ்வரலாக சந்தோஷமாக கூட்டு குடும்பமாக வாழ்வதற்கு இதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் புத்தகம் கையில் இருப்பது நல்லது. செலவை முறைப்படுத்துங்கள். முதலில் ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதிக்கின்ற பணத்தின் ஒவ்வொரு நயா பைசாவையும் முறையோடு செலவழிக்கின்ற அல்லது பயன்படுத்துகின்ற கடமையை தாங்கி வாழ்கின்றான். ஆகவே முறையற்ற செலவுகளினால் வரும் தீவினைகளுக்கும் அவனே பொறுப்பு ஏற்க வேண்டும். சம்பளம் வாங்குவதோடு அல்லாது வியாபாரத்தில் பொருளை ஈட்டுவதோடு ஒருவனுடைய கடமை முடிவதில்லை. மாறாக அவன் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு பைசாவையும் முறையாக செலவிட வேண்டும். எதிர்கால வாழ்க்கைக்காக சேமிப்பதில் தவறில்லை. ஆனால் சேமிப்பு என்ற பெயரில் எவருக்கும் பயன் இல்லாமல் பணத்தை அப்படியே முடக்கி வைக்கக்கூடாது. எவருக்கும் உபயோகம் இல்லாமல் பணத்தை குவித்தாலும் அதற்கும் சில சாபங்கள் வரும். பணம் செலவாவது எப்படின்னு கேட்கிறீங்களா? நாம் சம்பாதிக்கின்ற ஈட்டுகின்ற பணம் நம்முடைய தேவதைகளுக்கு ஏற்பவும் சேமிப்பை பொறுத்தும் அது மட்டுமே செலவாகின்றது என்ன வேண்டாம். காரணம் என்னவென்றால், ₹1 நோட்டிலோ நாணயத்திலோ ஆயிரக்கணக்கான நல்ல மற்றும் தீய எண்ணங்கள் அப்படியே படிந்திருக்கும். அது எத்தனை கைகளில் மாறியதோ அதில் ஒவ்வொருடைய உடல் மனதில் உள்ள எண்ணங்கள் அப்படியே படிந்துவிடும். எந்த காரியத்திற்காக விற்பவை வாங்கலில் பெறப்பட்டதோ அந்த காரியத்தின் தன்மை அதனுடைய விளைவுகளை பொறுத்தும் அந்த காரிய வினைகள் அப்படியே அதில் பதிந்து இருக்கும். உதாரணமாக, திருடிய பொருளால் அந்த பொருளை வாங்கினால் அந்த திருட்டின் தீய வினைகள் வாங்குபவரையும் பாதிக்கும். பெறப்பட்ட பணமானது கல்லாப்பெட்டி, பர்சு, சட்டை பை அல்லது பேண்ட் பை, முந்தானை, தோல் பை இந்த வகையில் எதில் வைத்து தாங்கி வரப்பட்டதோ அந்த பொருளின் அந்த இடத்தின் கர்ம வினைகளும் அதில் சேரும். எந்த காரணம் கொண்டும் தோல் பர்ஸை பயன்படுத்தக்கூடாது. தோலினால் ஏற்படுகின்ற கர்மங்கள் ஏராளம். அறிந்தோ அறியாமலோ பசுவின் தோளால் செய்யப்பட்ட பர்ஸை பயன்படுத்தினால் கொடிய பாவ சுமைகள் சேர்ந்து அந்த குடும்பத்தையே நாசம் செய்து க்ளோஸ் பண்ணிவிடும். இயற்கையாக இறந்த விலங்குகளின் தோலை நல்ல முறையில் நல்ல காரியத்துக்காக பயன்படுத்துவதை தவறில்லை. ஆனால் தோல் பர்ஸ் எங்கிருந்து வந்தது என்பதை எப்படி நாம் அறிய முடியும்? வதைக்கப்பட்ட ஜீவன்களின் அறுப்பது, வெட்டுவது, அப்படி அதன் தோளில் அந்த ஜீவனின் அந்த வேதனைகள் அப்படியே அழும் சத்தம் குவிந்திருக்கும். அதற்கு முறையான நிவாரணம் பெறுவது என்பது முடியாத ஒன்று. சுற்றுப்புற சூழ்நிலைகளை பொறுத்து பலவிதமான எண்ணங்கள் பணத்தில் அப்படியே பதிவது உண்டு. மது, புகையிலை, பீடி, சிகரெட் போன்ற தீய பொருட்களை வாங்குவதால் பயன்படுத்துவதால் கொடிய தீவினை பணத்தில் அப்படியே சேர்ந்துவிடும். நல்ல காரியத்திற்காக பயன்படுத்தப்படும் பணத்தில் நல்ல அருள் கூடிய எண்ணங்கள் பதிவது உண்டு. ஆனால் தீய தோஷங்கள் ஏற்கனவே சேர்ந்திருக்கும் என்பதால் அந்த நல்ல எண்ணங்கள் வலிமை அற்றதாக மாறிவிடும். கடன் வாங்குதல், கீழே விழுந்த பணத்தை எடுப்பது, அன்பளிப்பு, லஞ்சம், தீய செயலுக்கான கைக்கூலி போன்றவற்றினாலும் பல கோடி கர்ம வினைகள் பணத்தில் சேர்ந்துவிடும். இது போன்ற எத்தனையோ விதமான காரண காரியங்களால் தான் இந்த செலவின் முறைகள் மாறுபடுகின்றன. இவற்றோடு நம் குடும்பத்தின் விருப்பு வெறுப்புகளும்
அந்த பணத்தில் அப்படியே சேர்ந்துவிடும், பொறாமையும் வந்துவிடும். ஏதோ ஒரு 4 அணா 8 அணா, ₹1 ₹10 என்று எண்ணுகின்றோமே, ஒவ்வொரு நாணயத்தின் ரூபாய் நோட்டின் அதனுடைய பின்னணியில் எத்தனை விதமான செயல்பாடுகள் நிறைவேறுகின்றன. இவை அனைத்துமா ஒரு மனிதனால் எடைபட முடியாது. அனைத்தையும் அறிந்த ஒரு சத்குருவை நாம் சரணடைந்தால் அவரே நம் வருமானத்தின் மூல நிலைகள் பெறுகின்ற பணத்தாள்களில் நிறைந்துள்ள தோஷங்கள் எங்கு எவ்வளவு எந்த பணம் எந்த வகையில் செலவாக வேண்டும் என்பதை அப்படியே நிர்ணயம் செய்து அவற்றை அதன்படி செலவழிய செய்து குறித்த தான தர்மங்களில் அதன் மூலமாக பணத்தாள்களில் உள்ள தோஷங்களை நீக்கும் நல்ல வழிமுறைகளை மறைமுகமாக அளிக்கின்றார். ஆனால் நம்பிக்கை, சரணாகதி இவற்றோடு வழிகாட்டியை நாட வேண்டும். பண தோஷம் அகற்றும் முறையை குறித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கோடி கோடியாக பணம் கொட்ட போகின்றது. கலியுக மக்களின் நல்ல வாழ்விற்காக நமது குருமங்கள கந்தர்வா ஸ்ரீ வெங்கட்ராமசாமிகள் பணத்தில் உள்ள தோஷங்களை களையும் பூஜை முறைகளை அருளி உள்ளார். அதை முறையாக நீங்கள் கடைப்பிடித்து சம்பாதிக்கின்ற பணத்தில் உள்ள தோஷங்களை நீக்குங்கள். செலவினங்களை முறைப்படுத்தி கர்ம வினைகளையும் களைய முடியும். நல்ல வழியை பாருங்கள், கேளுங்கள், நிதானம். இந்த திருமுக பூஜை பேரு ஒரு செப்பு அல்லது வெள்ளி, தங்க முலாம் பூசிய அல்லது தங்கத்தினாலான நந்தி சிவலிங்கம் கூடிய பூஜை தட்டு. அந்த படம் போட்டிருக்கோம். சங்கு சக்கரம் கூடிய பெருமாள் உருவம் பதித்த தட்டு அல்லது கருடாழ்வார் ஆஞ்சநேயருடன் கூடிய பெருமாள் தட்டு. இந்த மூன்றில் எதையானும் ஒன்றை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். இது திருமுக பூஜையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதுக்கு திருமுக பூஜை என்று பெயர். இதில்தான் சம்பள பணத்தையோ வியாபாரத்தில் கிட்டிய பணத்தையோ வைத்து பூஜிக்க வேண்டும். அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் இந்த திருமுக பூஜையை செய்வது மிக மிக சிறந்த பலனை தரும். இந்த பூஜைக்கு அருகம்புல் மிகவும் இன்றியமையாதது. அதிலும் தானே சென்று அருகம்புல்லை பறித்து வருவது உத்தமமானது. பிறரிடம் வாங்க வேண்டாம். அருகம்புல்லுக்கு உரிய பிராண பிரதிஷ்டை மந்திரங்களை ஜெபித்து அருகம்புல்லை பறிக்க வேண்டும். முடியாதவர்கள் அருகம்புல்லை விலைக்கு வாங்கி கங்கை, காவிரி போன்ற புண்ணிய நீரால் நன்றாக கழுவ வேண்டும். பிராண பிரதிஷ்டை மந்திரங்களை முறையாக ஜெபித்து ஸ்ரீ துர்வாசக முனிவரை, தூர் என்னும் அருகம்புல்லை மட்டும் உண்டு வாழ்கின்ற அந்த மகரிஷி, அவரை நீங்கள் மனதார தியானித்து ஸ்ரீ தூர்வா சுக்தம் என்ற எளிய மந்திரத்தை 12 முறை ஜெபித்து அருகம்புல்லை திருமுக பூஜைக்கு தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும். அவரவர் பிறந்த நட்சத்திரத்தென்று தன்னிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ அனைத்தையும் ஒரு பைசா கூட விடப்படாது, எல்லாத்தையும் எடுத்து இந்த தாம்பாளத்தில் வைக்க வேண்டும். வியாபாரத்தில் உள்ளோர் இந்த திருமுக பூஜையை செய்வதற்கு முன்பாக கடையில் உள்ள கல்லாப்பெட்டியில் எந்த பணம் காசு உள்ளதோ அத்தனையும் ஒரு பைசா கூட விடாமல் இந்த திருமுக பூஜைக்கு கொண்டு வாங்க. இது யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்களே செய்ய வேண்டும். முதலில் பிள்ளையார் பூஜை. திருமுக பூஜைக்கு முன்னால் மஞ்சளால் செய்த பிள்ளையாரை வைத்து முழு முதல் கடவுளை ஸ்ரீ லக்ஷ்மி விநாயகரை மனதில் நினைத்து கொண்டு கீழ்கண்ட 16 பெயர்கள் நாமங்களால் அருகம்புல்லை கொண்டு அர்ச்சனை பண்ணுங்கள். அருகம்புல்லை கிள்ளி பூஜிக்க வேண்டாம், அப்படி செய்யக்கூடாது, பெரும் பாவம். அப்படியே கணுக்களுடன் பயன்படுத்தணும். அருகம்புல் கணுக்கள் போல சந்ததியும் செல்வமும் விருத்தியாவதற்கே இந்த கணுக்கள். ஸ்ரீ தூர்வா சுக்த மந்திரங்களால் ஜெபிக்கப்பட்ட அருகம்புல் அர்ச்சனையை தெரிந்து கொள்ளுங்கள். 16 திருநாமங்கள், கணபதியின் 16 திருநாமம். ஓம் இப்போ பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகன்னகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கணாதிபாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் சோத்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ. இப்படி மஞ்சள் பிள்ளையாரை பூஜித்த பின்னாடி திருமுக பூஜை தொடங்குகின்றது. ஒரு பஞ்சபாத்திரத்திலே செப்பு, வெண்கலம் அல்லது வெள்ளி, இதில் பஞ்சபாத்திரம், கங்கை, காவிரி போன்ற புண்ணிய தீர்த்தம் கலந்த நீரை ஊற்றி ஒரு தர்பையின் நுனி பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரிலும்
மறு நுனி பூஜை தட்டில் உள்ள பணத்திலும் இருக்கும்படி வைக்க வேண்டும். மற்றொரு தர்பையை எடுத்துக்கொள்ளுங்கள். மனைவியிடம் அழைத்து திருமுக பூஜைக்கு ஸ்ரீமுக பூஜை, இல்லத்தின் லட்சுமியான மனைவியின் அனுமதியை பெற வேண்டும். இது மிகவும் முக்கியமான விஷயம். இதை கண்டிப்பாக அனுஷ்டிக்கப்பட வேண்டிய நியதி. அங்கவஸ்திரம் அல்லது துண்டை நீங்கள் பூநூல் போல இடது தோள் வலது இடுப்பு பகுதியில் யோக வேஷ்டி என்னும் முறையிலே துண்டை அணிந்து மனைவி உங்களுக்கு அளித்த தர்பையின் ஒரு நுனியை வலது கையில் பிடித்து மறுநுனியை பஞ்சபாத்திரத்தையும் பணத்தையும் இணைக்கும் அந்த தர்பையின் நடுவில் தொடும்படி வைத்துக் கொள்ளுங்கள். லட்சுமி ஸ்தோத்திரம், ஸ்ரீ லக்ஷ்மி சகஸ்ரநாமம், ஸ்ரீ அகஸ்திய மகரிஷி அருளிய ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்தோத்திரம் போன்ற லக்ஷ்மி ஸ்தோத்திரங்களை துதித்து பூஜை செய்ய வேண்டும். இப்படி இந்த ஸ்ரீமுக பூஜையின் ஆன்மீக பலனாக நாம் சம்பாதித்த பணத்தில் படிந்துள்ள பல கோடி தோஷங்கள், பாவ சுமைகள், கொடிய வினை பூச்சுக்கள் போன்ற தீவினைகள் அதனுடைய கதிர்கள் நிவர்த்தியாகி பலவிதமான தீய கர்மங்களிலிருந்து நம்மை காப்பாற்றுகின்றது. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து பூஜையை நிறைவு செய்து பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரை ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் எடுத்து அதை முச்சந்தியின் ஓரத்தில் அப்படியே ஊற்றி கழித்திட வேண்டும். ஒரு சொட்டு கூட பஞ்சபாத்திரத்தில் கூடாது. ஏன்? பணத்தில் உள்ள மேற்கண்ட தோஷங்கள் தர்பை மூலமாக பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரை சென்று அடைகின்றது. பொதுவாக முச்சந்தையில் அந்த பகுதியின் எல்லை தெய்வம் மற்றும் சேஷ்டா தேவி, ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு மூத்த தேவி ஆகிய தெய்வமூர்த்திகள் இணைந்து அருளாட்சி செய்யும் இடம் முச்சந்தி. இந்த மூர்த்திகளே பஞ்சபாத்திரத்தில் உள்ள நீரில் படிந்துள்ள தோஷ சாபங்களை அப்படியே ஏற்று நம்மையும் உடனடியாக ஆசீர்வதிக்கின்றார்கள், சந்தோஷம் அடைவார்கள். இந்த ஸ்ரீமுக பூஜையை மாதந்தோறும் அவரவர் பிறந்த நட்சத்திரத்தில் செய்வதே சிறப்பானது. இந்த நாளில் நம்மிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ, வியாபாரிகள் என்றால் கல்லாப்பெட்டியில் எவ்வளவு பணம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் வைத்து ஸ்ரீமுக பூஜையை செய்யுங்கள். இந்த ஸ்ரீமுக பூஜையே ஐஸ்வர்ய கடாட்சத்திற்கான ஆரம்ப நிலை பிரிவுகளில் மிக பிரதானமான ஒன்றாகும். நம் இல்லத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி தேவி வாசம் செய்ய வேண்டும் என்றால் அதற்காக நம்மையும் நம் இல்லத்தையும் புனிதமாக்க வேண்டியது நமது கடமை. அதற்கு வழி வகுப்பதே இந்த ஸ்ரீமுக பூஜை. குபேரனாக லட்சுமி கடாட்சம் நிறைந்த செல்வந்தராக மாறும் வழி இது. எளிமையான கைமேல் பலன் கிடைக்கின்ற பூஜை. தொடர்ந்து பார்ப்போம். புதிய வாகனங்களுக்குள்ள பூஜை பகுதி 7. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடைய அருளாள அருணாச்சலா.